ஹூக் பட்டி வீப்பட்டியில் வீப்பட்டி தைக்கிறது எப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறோம். வீப்பட்டிக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதை பட்டியையும் இதையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு நல்ல துணியில் ஒரு 3 இன்ச்சு லைனிங்கில் ஒரு 3 இன்ச்சு எடுத்துகிட்டு நல்ல துணி எடுத்து அதை ரன்னிங் ஸ்டிச்சு ஓடுதையில் போட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு இதை ராங் சைடு வைக்கணும். அதாவது அந்த பட்டி துணியில் ரைட் சைடும் முன்பாகம் இருக்கலாம், அதில் வந்து ராங் சைடும் வச்சுட்டு இந்த துணி இப்படி வச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இதை இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு இப்படி மடித்து பிடிச்சிட்டு இதை இப்படி வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு, ஏன்னா நம்ம இதில் தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம விட்டுருப்போம், அதனால் 1/4 இன்ச்சுக்கு காலஞ்சிக்கு விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவே இதை எடுத்துருப்போம். எடுத்ததை நம்ம இந்த அளவு போக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம மடித்து விடுறதுக்காக, தும்பு தெரியாமல் திருப்பி விடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மீதியே எக்ஸஸ் கிளாத்தை வெட்டி விட்டுடலாம். இன்னும் இதை வந்து அப்படி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு டர்ன் ஸ்டிச் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தும்பு தெரியாது, இந்த இடத்துல வேஸ்ட் நூல் எதுவும் நம்மளுக்கு நீட்டிட்டு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அடுத்து ஒரு இன்ச் நீட்டாக வரும் தெரியுதா. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சும் அடுத்து அதை அப்படி கொண்டு நீங்கள் இந்த 1/4 இன்ச்சு தையல் போட்டிங்கல்ல, அந்த தையல்லே கொண்டு வந்து துணியை கொண்டு வைக்கணும். கிளாத்தை அப்படியே தூக்கி வச்சிட்டிங்கன்னா அது நீட்டாக அப்படி வரும். இப்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டர்ன் ஸ்டிச் கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இந்த துணியை அப்படியே ஊசி உள்ளே நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிட்டு இதில் டர்ன் ஸ்டிச் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு முக்கு நிப்பாட்டிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹூக் வந்து உள்ளே நுழையிற அளவுக்கு நம்ம கேப் போதும், அதனால் அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு டர்ன் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டா நல்லது. இல்லை பொடி தையல் போட்டிங்கன்னா இந்த டர்ன் ஸ்டிச் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டியிலே ஒரு 3 வி வர்ற மாதிரி ஹூக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது வி ஒவ்வொரு டைம் டர்ன் திருப்பும்போது ஊசியை வந்து உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி நிப்பாட்டிக்கிடணும். கிளாத்தில் ஊசியை நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பொசிஷன் வந்து நோலாது. அதனால் ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை நம்ம டர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஊசியை வந்து அந்த பொசிஷனில் நிப்பாட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா திரும்ப நம்ம தூக்கி வைக்கணும், அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிரும். ஸோ நம்மளுடைய வீப்பட்டி ரெடி.